உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் செம்மணி தொடர்பான விடயங்களை பார்ப்போம். நேற்றைய தினம் 11வது நாள் அகழ்வு பணி நடைபெற்ற விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். இன்று 12வது நாள் அகழ்வு பணி தொடர்ந்து நடந்திருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். அந்த நிலைமைகளை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மையான இப்போ நேற்றைய தினம் நாங்கள் கூறுகின்ற போது நேற்றைய தினம் திடீரென ஒரு மழை பெய்தது. அந்த மழை பெய்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அகழ்வு பணிகளில் ஒரு இடையூறு ஏற்பட்டிருந்தது. பிரதேச சபையினுடைய ஒத்துழைப்போடு அந்த நீர் அகற்றும் வாகனத்தின் மூலமாக நீர் அகற்றப்பட்டு அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட நிலைமையை சுட்டிக்காட்டியிருந்தோம். அதே நேரத்தில் தொடர்ந்து இன்றைய தினம் பரவலாக யாழ்ப்பாணத்தில் மழை இடம்பெறுமாக இருந்தால் ஏற்கனவே செம்மணி பகுதி என்பது ஒரு நீரேந்த பகுதியாக காணப்படுகின்ற காரணத்தினால் அகழ் நடவடிக்கை தடைப்படலாம் என்று பெரும்பாலும் எல்லோருமே எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இன்றைய தினமும் பரவலாக பல இடங்களிலே மழை பெய்திருந்த போதிலும் ஆனால் செம்மணியிலே அகழ்வு நடவடிக்கைகள் முழுமையாக இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இன்று 12வது நாள் 3ஆம் கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டு 12வது நாள் அகழ்வு பணி இன்றைய தினம் சனிக்கிழமை நிறைவுக்கு வந்த போது இன்றைய தினம் மேலதிகமாக 5 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையாக மேலதிகமாக ஒரு எண்பு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் 11வது நாளிலே 261 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 256 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் ஒரு எண்பு தொகுதி அடையாளம் காணப்பட்ட நிலைமையிலே 5 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டது. ஆக 261 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு அந்த எண்பு தொகுதிக்கான அகழ்வு நடவடிக்கை என்பது, அதாவது அந்த தகன மேடைக்கு கீழாக மண்டையோடு அடையாளம் காணப்பட்டது. அது தொடர் நீதிமன்ற நடவடிக்கை மூலமாக நீதிமன்றத்திடம் அனுமதி பெற்று அந்த தகன மேடை அகற்றப்பட்டதுக்கு பிற்பாடுதான் அது மேற்கொண்டு அகழ்வு நடவடிக்கை முன்னெடுப்பதாக முன்னர் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஆகவே அந்த அடையாளம் காணப்பட்ட அந்த தகன மேடைக்கு கீழாக அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதி மட்டும் மேலதிக அகழ்வு நடவடிக்கைகள் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை. ஆகவே 261 மொத்தமாக 261 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை அனைத்துமே அந்த தகனமடைக்கு கீழாக இருக்கின்றதை தவிர்த்து ஏனைய எண்பு தொகுதிகள் அனைத்துமே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலைமையிலே இப்போது இந்த 12 நாட்களில் மட்டும் 21 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவது கட்ட அகழ்வு பணியிலே 9 நாட்களும் 2ஆம் கட்ட அகழ்வு பணியிலே 45 நாட்களுமாக 54 நாட்களும் இப்போது 12 நாட்கள் என 66 நாட்கள் மொத்தமாக இந்த செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்திலே அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 66 நாள் அகழ்வு பணியிலே 261 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை முழுமையாக மீட்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அது அங்கே ஒரு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணியிலே நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருந்தால் சிறுவர்கள் மற்றும் கைக்குழந்தைகளுடைய எண்பு தொகுதிகள்லாம் முழுமையாக தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு சம்பவம் நாங்கள் நேற்று தினம் கூட பார்த்திருந்தோம். அது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஏற்கனவே கடந்த அகழ்வு நடவடிக்கைகளின் போது ஒரு பரவலாக சிறுவர்கள், பெண் குழந்தைகள், கைக்குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என ஒரு பரவலான வகையிலே அந்த எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தது. ஆனால் இம்முறை 21 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டதிலே பெரும்பாலானவை சிறுவர்களுடைய எண்பு தொகுதிகள்லாம் அதிலே பெரும்பாலும் அடையாளம் காணப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இதிலே இன்றைய தினம் அந்த அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எண்பு தொகுதியினுடைய மண்டையோடு ஒரு சிதைவடைந்த நிலைமையிலே காணப்பட்டிருக்கின்றது. மண்டையோடு உடைக்கப்பட்ட நிலைமையிலே அங்கு புதைக்கப்பட்டிருந்ததை காணக்கூடிய ஒரு பிரடி பகுதியிலே ஒரு பலமாக தாக்கப்பட்டு மண்டையோடு உடைந்த நிலையிலே அவர் அதன் காரணமாக இறப்பு சம்பவித்ததற்கு பிற்பாடு அவர் அந்த பகுதியிலே கொண்டு வந்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. ஆகவே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கடந்த 2ஆம் கட்ட அகழ்வு பணியிலும் இவ்வாறு பல மண்டையோடுகள் உடைந்த நிலைமையிலும் அந்த முகம், தாடை உள்ளிட்டையிலும் எண்புகள் ஒரு சிதைவடைந்த நிலைமையிலும் மீட்கப்பட்டதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்போது முதல் முறையாக இந்த இன்றைய தினம் அந்த ஒரு எண்பு தொகுதியினுடைய மண்டையோடு ஒரு உடைந்த நிலையிலே வெடிப்புகளோடு மீட்கப்பட்டிருக்கின்றது. இதான் இப்போது ஒரு 12வது நாளிலே இன்றைய நிலம். சிறுவர்களுடைய எலும்பு துண்டுகள் அடையாளம் காணப்பட்டவுடன் அந்த அப்பாவி குழந்தைகள். நாளைய தினம் தொடர்ந்து இந்த அகழ்வு பணி நடக்குமா?
உண்மை வழக்கமாக நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அகழ்வு பணிகள் என்பது இடைநிறுத்தப்பட்டு ஓய்வு நாளாக விடப்பட்டு மறுநாள் திங்கட்கிழமை அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவது வழக்கம். ஆனால் இன்றைய தினத்தோடு இந்த 3ஆம் கட்டத்தினுடைய முதலாம் கட்ட அகழ்வு பணி நிறைவுக்கு வந்திருப்பதாக இன்றைய தினம் வழக்கறிஞர் அது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக 12வது நாள் அகழ்வு பணியோடு தற்காலிகமாக இந்த அகழ்வு நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த அடுத்து வரும் நாட்கள் மழையுடனான ஒரு காலநிலை நீடிக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற நிலைமையிலே இன்றைய தினம் அது மிக ஒரு துரிதமான அந்த அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் நாளை அந்த ஓய்வு நாள் கடந்து திங்கட்கிழமை அகழ்வு நடவடிக்கை இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையிலே இப்போது அது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற கூறுகிறார்கள்? உண்மையிலே இப்ப இன்றைய தினம் இந்த அகழ்வு நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டு மே 1ஆம் தேதி அளவிலே மீளவும் இது ஆரம்பிக்கப்படலாம் என்று இப்போது அடையாளப்படுத்தப்பட அந்த தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இடைப்பட்ட நாட்களிலே கிட்டத்தட்ட 3 வாரங்கள் ஒரு இந்த தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாகவும் அவர்களுடைய தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் ஏற்கனவே அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்ற போது அந்த அகழ்வு நடவடிக்கையில் இடம்பெறுகின்ற நிபுணர்களுடைய வேறு பணிகள் நிமித்தமாக அவர்கள் தனகன் சோமதேவ அவர்கள் இதிலே பிரதானமாக இந்த அகழ்வு நடவடிக்கைகளை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கு கடந்த காலத்திலும் வேறு பணிகள் இடம்பெற்ற போது அங்கே செல்ல வேண்டிய ஒரு நிமித்தமாக அவர் இங்கிருந்து விடுவிக்கப்படுகின்ற போது இங்கே அதை முன்னெடுக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே அவர் உள்ளிட்ட அந்த அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற நிபுணர்கள் உடைய வேறு பணிகள் காரணமாகவும் ஓய்வு காரணமாகவும் உண்மையிலே அவர்கள் ஒரு உளைச்சோர்வுக்கு உள்ளாகின்ற ஒரு நிலைமை அடிக்கடி ஏற்கனவே சுட்டிக்காட்டப்படுகின்ற ஒரு தொடர்ச்சியாக அப்படியே பல நாட்களாக இந்த அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. அவர்களுக்கு ஒரு உள ஆற்றுப்படுத்தலுக்காக ஒரு கால இடைவெளி விட்டுத்தான் இதை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகின்றது. ஆகவே அந்த காரணங்கள் இதிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற நிபுணர்களுக்கான வேறு பணி நிமித்தமாகவும் ஓய்வு காரணமாகவும் இது தற்காலிகமாக இப்போது 3 வாரங்கள் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தற்காலிகமாக இப்போ 3 வாரம் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற கூறும் பொழுது இப்போ நீங்கள் காரணங்கள் கூறினீர்கள், அதாவது அவர்களுக்கு ஒரு இடைவெளி கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் தொடர்ந்து அகழ்வு பணியில் ஈடுபடும் போது மன அழுத்தங்கள் மன ஒளிச்சால்கள் வரும் என்று கூறுவதை நான் ஓரளவுக்கு புரிந்து கொள்கிறேன். ஆனால் இடைவெளி விட்டிருக்கின்ற இந்த விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது தொடர்ந்து இன்று 12 நாட்கள் இந்த அகழ்வு பணி நடைபெற்றிருக்கின்றது. சரி, 3 வாரம் இடைவெளி விட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட இதுவரை இந்த 12 நாட்கள் நடந்த இந்த அகழ்வு பணியின் பொழுது சான்று பொருட்கள் தொடர்பாக ஏதாவது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றதா? நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே இந்த செம்மணியினுடைய தரவுகளை நாங்கள் அவ்வப்போது சொல்கின்ற போதே சில சான்று பொருட்களை குறிப்பிட்டிருந்தோம். குறிப்பாக ஒரு தங்கத்தினாலான மூக்குத்தி மீட்கப்பட்டிருந்தது. அதோடு அந்த சவப்பட்டிக்குள் ஒரு பெண்ணினுடைய எண்பு தொகுதி மீட்கப்பட்ட போது அதோடு ஒரு வளையல் மீட்கப்பட்டிருந்தது. அதே போன்று மேலும் பல சான்று பொருட்கள் மீட்கப்பட்டிருந்த அந்த வகையிலே இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணியிலே நான் நினைக்கிறேன் ஒரு 15 சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக 1ஆம் கட்டம் 2ஆம் கட்ட அகழ்வு பணியிலே 82 சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்ட நிலைமையிலே இப்போது மொத்தமாக அடையாளம் காணப்பட்ட சான்று பொருட்களுடைய எண்ணிக்கை 97ஆக உயர்வடைந்திருக்கின்றது. ஆகவே 82லிருந்து 97 வரையான அந்த குறித்த 15 சான்று பொருட்களும் நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பிலே அவை பாதுகாத்து வைக்கப்பட்டிருப்பதாக இந்த சட்டத்தரணி அவர்கள் கூறியிருக்கிறார். அதுல குறிப்பாக ஒரு மூக்குத்தி, வளையல், மற்ற ஒரு மஞ்சள் நிற வளையலுடைய ஒரு பகுதி, மற்றும் ஒரு சிவப்பு நிற கயிறு, நாணய குட்டிகள் மற்றும் அந்த கருப்பு நிற சாம்பல் குவியலோடு காணப்பட்ட இந்த எண்பு துகள்கள், அந்த விடயங்கள், இப்படியான ஒரு 15 சான்று பொருட்கள் இந்த 3ஆம் கட்டத்தினுடைய முதலாவது கட்ட அகழ்வு பணியின் போது மீட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 12 நாட்களும் 21 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டதோடு 15 சான்று பொருட்களும் அதிலே மீட்கப்பட்டு அங்கே மேலதிகமான ஆய்வுகளுக்காக அங்கே நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையிலே அவை பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக அந்த இடத்திலிருந்து சட்டத்தரணியூடாக அந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அகழ்வு பணி தொடர்வதற்கு 3 வார இடைவெளி விடப்பட்டிருக்கின்றது தாமதம் என்று நீங்கள் கூறும் பொழுது இன்னொரு விதமாக எனக்கு சிந்திக்க தோன்றுகின்றது. நேற்று மழை வரும் என்று எதிர்பார்த்தீர்கள், ஆனால் மழை வரவில்லை. 12வது நாள்
எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் அகழ்வு பணி நடைபெற்றது. இப்போ 3 வார இடைவெளி என்று சொல்லும் பொழுது இதுக்கு ஏதும் அரசியல் தலையீடு ஏதாவது இருக்கின்றதா என்று சிந்திக்க தோன்றுகின்றது. அவ்வாறு ஏதாவது உங்களால் அறியக்கூடியதாக இருந்ததா? உண்மையிலே இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக கூறி வருகின்றது, இந்த செம்மணி அகழ்வு பணியிலே எந்த விதமான தலையீடுகளையும் நாங்கள் ஏற்படுத்தவில்லை. கடந்த கால அரசாங்கங்களை விட தாங்கள் இந்த செம்மணி அகழ்வு பணியிலே முழுமையான ஒரு சுயாதீனமான நிலைமை உறுதிப்படுத்தியிருப்பதாக கூறி வருகின்றார்கள். அந்த வகையிலே இது ஒரு நீதிமன்றம் யாழ்ப்பாண மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதவான் லென்குமார் அவர்களுடைய மேற்பார்வையிலே இந்த விடயங்கள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அது தவிர போலீசாரும் இந்த விடயத்திலே எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் ஒத்துழைப்புகளை வழங்கி வருவதாகவும் அரசாங்கம் கூறி வருகின்றது. இந்த அகழ்வு நடவடிக்கையிலே கொழும்பிலிருந்து வருகை தருகின்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய அதிகாரிகளும் இதிலே நேரிலே பிரசன்னமாகி இந்த அகழ்வு நடவடிக்கைகளை பார்வையிட்டு வருகின்றார்கள். அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை கூறி வந்தாலும் ஒரு ஒரு கேள்வி எழத்தான் செய்கின்றது. என்றால் இந்த 3 வாரங்களுக்கு பின்னர் இது தொடருமா என்கின்ற ஒரு நிலை கூட ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. என்றால் உண்மையிலே கடந்த ஆய்வுகளின் போது கூட இவ்வளவு பெரிய ஒரு கால இடைவெளி என்பது விடப்பட ஒரு ஓய்வுக்காக இல்லை வேறு விடயங்களுக்காக விடப்பட ஒரு 3 கிழமை ஒரு 12 நாட்கள் அப்போ கடந்த காலங்களில் எல்லாம் அது தொடர்ச்சியாக பல நாட்கள் ஆய்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது. இப்போது ஒரு 12வது நாளிலே இந்த அகழ்வு என்பது ஒரு ஓய்வுக்காக இடைநிறுத்தப்பட்டதாக கூறப்படுவது என்பது உண்மையிலே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணமாக என்னால் தமிழ் தரப்பை பொறுத்தவரையிலே இதே போன்று பல்வேறு ஒரு வஞ்சகத்தனங்களாலும் பல்வேறு இவ்வாறான அரசியல் தலையீடுகளினாலும் தமிழ் மக்களுக்கான பெரும்பாலான பொறுப்பு கூறல் சார்ந்த விடயங்கள் எல்லாமே தடுக்கப்பட்டு தாமதப்படுத்தப்பட்டது என்பது கடந்த கால வரலாறு. அந்த வரலாற்று பட்டறிவின் ஊடாக இந்த விடயங்களை அறிகின்ற போது நிச்சயமாக இந்த விடயங்களை அவ்வாறான ஒரு ஐயப்பாட்டோடு தான் தமிழ் தரப்பு எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே இந்த 3 வார கால அவகாசம் என்பது ஒரு இயல்பானதாக இருந்தாலும், ஆனால் அதிலே பின்னுக்கு அரசியல் தலையீடுகள் இருக்கின்றதா என்றால் அதை நாங்கள் மறுத்து விடக்கூட முடியாது. என்றால் அது அப்படி இல்லை என்று கூட நாங்கள் 19 மறுத்து விட முடியாத நிலைமை இருக்கின்றன. கடந்த காலம் என்பது அவ்வாறு இருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அந்த 2ஆம் கட்ட அகழ்வு பணி அந்த நிறைவு கொண்டு வரப்பட்டு 3ஆம் கட்ட அகழ்வு பணி தொடங்குவதற்கு இடையேப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் இடைவெளி வந்தது என்பதே ஒரு திட்டமிட்ட ரீதியான ஒரு தலையீடுகள் என்பது அப்போது பரவலாக பேசப்படும். குறிப்பாக அந்த முன்னர் ஒரு மிக ஒரு அதீத ஈடுபாட்டோடு முக்கியத்துவத்தோடு அந்த அகழ்வு நடவடிக்கையிலே முன்னெடுத்து வந்த அந்த நீதவானுடைய இடமாற்றம் அந்த விடயம் கூட பரவலாக இந்த விடயங்களை நாங்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்த முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் பரவலாக ஊடகங்கள் பரவலாக ஊடகங்களிலும் அந்த விடயம் பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது. அந்த செம்மணி விவகாரத்தை தாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த இடமாற்றங்கள் இடம்பெறுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி கூட அப்போது எழுப்பப்பட்டது. அதை எதிர்பார்த்ததை போன்று கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் இன்று இந்த ஆய்வு நடவடிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு தாமதத்துக்கு பின்னர் தான் இப்போது தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே இது 3ஆம் கட்ட அகழ்வு பணி எப்போதோ தொடங்கும் என்று தீர்மானிக்கப்பட்ட போது கூட உரிய காலப்பகுதியில் அதுக்கான நிதி விடுவிக்கப்படாது இருந்ததன் காரணமாக மேலும் ஒரு சில நாட்கள் வாரம் அது பின்னுக்கு அந்த அகழ்வு நடவடிக்கை நான் நினைக்கிறேன் ஏப்ரல் 21ஆம் தேதி அகழ்வு நடவடிக்கை ஆரம்பிப்பதாக முன்னர் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அப்படி இருந்தும் அதுக்கான நிதி விடுவிக்கப்படாத காரணத்தால் 27ஆம் தேதி தான் கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் தாமதமாகத்தான் அகழ்வு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே இவர்கள் ஒரு சட்டப்படி வேலை செய்வதை போன்று ஒரு நுணுக்கமாக வெளியே தெரியாத அளவுக்கு சில தடைகள் தாமதங்களை ஏற்படுத்தி இந்த அகழ்வு நடவடிக்கையை தாமதப்படுத்துவதோ இல்லை இவ்வாறான ஒரு ஒரு இடைக்கால ஒரு ஓய்வை ஏற்படுத்துவதோ நிச்சயமாக சாத்தியமான ஒன்றாகத்தான் கருதப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று தொடர்ச்சியாக 3 கைக்குழந்தைகளுடைய எண்பு தொகுதிகள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்கள் மீட்கப்பட்டதும், அங்க சிறுவர்களுடைய உடலங்கள் தொடர்ச்சியாக எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டு வருவதும் மீண்டும் ஒரு அதிர்வலைகளை செம்மணியுடைய கோர முகத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. ஏற்கனவே கடந்த அகழ்வு நடவடிக்கைகளுடன் இந்த யூனிசெஃப் அந்த பாடசாலைக்கு செல்கின்ற ஒரு சிறுமியினுடைய அந்த எண்பு தொகுதி மீட்கப்பட்டதாக இருக்கட்டும், தாய் ஒரு கைக்குழந்தை அரவணைத்தபடியே இருந்த எண்பு தொகுதியில் மீட்கப்பட்டதாக இருக்கட்டும், அவ்வாறான பல்வேறான விடயங்கள் ஒரு உணர்வு பூர்வமாக செம்மணி விவகாரத்தை எல்லோரிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கவனிப்பை செம்மணியை நோக்கி திசை திருப்பி இருந்தது. அது மாத்திரமல்லாம தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட அந்த ஒரு கொடூரத்தினுடைய ஒரு கூர முகத்தை, அந்த மனித உரிமை மீறல்களுடைய கொடூர முகத்தை இந்த செம்மணி இந்த வெளிவருகின்ற அந்த எண்பு தொகுதிகள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அது இப்போது இது மேலும் ஒரு 12 நாட்களுக்குள்ளாகவே அது ஒரு தீவிரமான ஒரு பரபரப்பான ஒரு நிலையாக அது மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை கூட தணிப்பதற்கு இந்த கால இடைவெளி என்பது அந்த தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் இந்த விடயங்கள் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்ற போது அது அரசாங்கத்துக்கு பல்வேறு நெருக்கடிகளையும் ஒரு சர்வதேச ரீதியாக அவர்களுக்கான செயல்பாடுகளிலே முட்டுக்கட்டைகளையும்
ஒரு நன்மதிப்பை பாதிக்கக்கூடிய வகையிலும் அந்த செயல்பாடுகள் இருக்கலாம் என்று கருதப்படுகின்றன. ஏன்னா நிச்சயமாக அந்த பிரதிபலிப்புகள் என்பது சர்வதேசத்திலிருந்து உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த உறவாடல்கள் என்பது இந்த விடயமும் ஒரு விடயமாக அங்கே கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலோ, இல்லை இது தொடர்பான வினவுதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே அந்த விடயங்களை கூட இவர்கள் ஒரு தடுத்து ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக கூட இப்படியான ஒரு ஒரு நீண்ட இடைவெளியை கூட இவர்கள் ஒருவேளை அது ஏற்படுத்தியிருக்கலாம் தான் கருதக்கூடியதாக இருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து இப்ப இந்த இடைப்பட்ட நாங்கள் ஏற்கனவே ஒரு 6 மாதங்கள் 2ஆம் கட்டத்துக்கு 3ஆம் கட்டத்துக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இடம்பெற்று கூட இன்று வரை இந்த 1ஆம் கட்டம், 2ஆம் கட்டத்திலே அகலப்பட்டதுக்கான எந்த ஒரு ஆய்வு நடவடிக்கைகளும் இதிலே முழுமையாக ஈடுபடுத்தப்படாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆகவே கால நீடிப்பு என்பது அகழ்வு பணியில் ஈடுபடுபவர்களுக்கும் அகழ்வு நடவடிக்கைக்காகவும் மாத்திரமே தவிர, அடுத்த கட்டத்துக்கு முன்னகர்த்தி செல்கின்ற அந்த ஆய்வு நடவடிக்கைகளுக்கு எந்த விதத்திலுமே அது வேறு தரப்பினர் வேறு தளங்களிலே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விடயம். அதிலே முன்னேற்றம் ஏற்படாத போது இது அப்படியே கிடப்பிலே போடக்கூடிய ஒரு விடயமாகத்தான் ஒரு பார்க்கப்படுகின்றது. இன்று செம்மணி அகலப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்தை அண்மிக்கக்கூடிய நிலைமையில இன்று வரை அதிலே எந்தவித முன்னேற்றமும் வெறுமனே எண்ணிக்கைகளை மட்டுமே 261 எண்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டிருக்கின்றது. 97 சான்று பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணிக்கை அடிப்படையிலான முன்னேற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர, ஆய்வு ரீதியாக எந்தவித முன்னேற்றங்களும் இடம்பெறாத நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே இதிலே அரசியல் தலையீடு அரசாங்கம் அதை இப்போது ஒரு முழு வேகத்தோடு இந்த விடயங்களிலே ஒரு இலக்கை நோக்கி நகர்வதற்கு விரும்பவில்லையா என்கின்ற கேள்வியெல்லாம் தமிழர் தரப்பிலே இருக்குது. ஆகவே உங்களுடைய கேள்வியை நாங்கள் நேரடியாக கூறுவதாக இருந்தால் அதை மறப்பதற்கு இல்லை. ம். சரி, இப்போ நீங்கள் அரசியல் தலையீடுன்னு சொல்லும் பொழுது இன்னொரு கேள்வி ஒன்று எழுகிறது ராமேந்திரன். உங்களுக்கு தெரியும், இந்த செம்மணி புதகுழி ஆரம்பித்த பொழுது, முதலாவது கட்டம் 2வது கட்டம் ஆரம்பித்த பொழுது, முதலாவது கட்டம் ஆரம்பித்த பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. அணையா விளக்கென்று ஒன்று கொண்டு வந்தார்கள். இனி அது மட்டும் இல்லாமல் சர்வதேசத்தினுடைய தலையீடு தேவை என்று வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்கள் அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று கூறினார்கள். இனி அது மட்டும் இல்லாமல் அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இனி கஸ்டம்ஸில் வந்து கருவி அங்கே எடுக்க முடியாமல் இருக்கின்றது. அப்படியெல்லாம் நிறைய விடயங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் தமிழ் அரசியல்வாதிகளும் கூட அந்த முதலாவது அகழ்வு பணியில் நடக்கும் பொழுது, ஆரம்பிக்கும் பொழுது அவர்களும் நல்ல ஒரு ஆர்வத்தோடு வந்து தொலைக்காட்சிகளுக்கு முன்னின்று கருத்துக்களை எல்லாம் கூறினார்கள். இப்பொழுது அவர்கள் கரிசனையோடு இருக்கிறார்களா, அல்லது இது தொடர்பாக தாங்கள் இதுக்கு இந்த அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்பதற்காக ஒதுங்கி இருக்கிறார்களா? எங்களுடைய தமிழ் அரசியல் தரப்பினரை பொறுத்தவரையிலே அவ்வாறான ஒரு பெருந்தன்மையோடு தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இல்லை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏதாவது ஒரு விடயம் தங்களால் தடைப்பட்டு விடும் என்று கருதி அவர்கள் இது ஒதுங்கி இருப்பார்களாக இருந்தால் உண்மையிலே வானம் பிளந்து மாரிமலை இப்போதே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே பெய்ய வேண்டும். அப்படியான ஒரு அதிசயம் நம்மளுடைய தமிழர் தாயகத்தில் எங்களுடைய காலத்திலே நடைபெறுமா என்றால் நிச்சயமாக ஒரு வலுவான சந்தேகம்தான். ஆனால் அவர்களுடைய மௌனத்துக்கு காரணம் என்றால் அவர்கள் இன்று வேறு வேறு விடயங்களிலே இன்று அவர்கள் கவனத்தை செலுத்திக் கொண்டு வந்து பாராளுமன்றங்களிலே செம்மணியை பற்றி பேசுகின்ற நிலைமையிலே பாராளுமன்றத்திலே அவர்கள் வேறு வேறு விடயங்களைத்தான் அவர்கள் அங்கே தொட்டு பேசுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தங்களுடைய கட்சி விவகாரங்களுக்குள்ளும் கட்சிக்குள்ளாக இடம்பெறுகின்ற மோதல்கள் தொடர்பாகவும் இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த செம்மணி விவகாரம் என்பது ஒரு பொறுப்புக்கூறல் பொறிமுறை இலங்கை அரசாங்கத்தை இந்த பொறுப்புக்கூறலிருந்து முற்றிலுமாகவே விலகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பொறுப்புக்கூறல் பொறிமுறைக்குள்ளாக இலங்கையினுடைய அரசாங்கத்தையோ இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பினரையோ இல்லை சம்பந்தப்பட்ட தரப்பினரையோ கொண்டு வந்து நாங்கள் என்று அதற்குள்ளாக பொருத்துகின்றோமோ அப்போதுதான் எங்களுக்கான ஒரு நீதிக்கான ஒரு திறவுகோலோ இல்லை தீர்வுக்கான திறவுகோலோ அதனுடைய தொடக்கமாக இருக்கும் என்பது அனித்தரமான உண்மை. ஆனால் அதை கடந்து இவர்கள் இன்று ஒரு தீர்வுக்கான முயற்சி என்ற பெயரிலே கட்சிகள் தங்களுடைய ஆதிக்கத்தையும் தங்களுடைய மாகாண சபைக்கான தங்களுடைய நலன்களையும் உறுதி செய்யக்கூடிய வகையிலான நகர்வுகளாகத்தான் அந்த தீர்வு என்கின்ற ஒரு அஸ்திரத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அது கூட சரியான இலக்கை நோக்கி சரியாக நகரக்கூடிய வகையில் அல்லாமல் முன்னர் குறிப்பிட்டதை போன்று தங்களுடைய மாகாண சபை என்கின்ற அபிலாஷைகளை நோக்கியதாக இல்லை அதற்கான ஒரு முன்னாய்த்தமாக இந்த விடயங்களை இவர்கள் கையில் எடுக்கின்றார்கள். அதை விடுத்து உண்மையிலே இவர்கள் இந்த செம்மணி விவகாரத்துக்கு ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் இன்று வரை அதுக்கு எந்தவித பதிலும் கிடைக்காமல் இருக்கின்றது. 21ஆம் தேதி இலங்கைக்கு வருகின்ற ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் 22ஆம் தேதி செம்மணியை பார்வையிடுவார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக செம்மணியினுடைய அகழ்வு நடவடிக்கையிலே அவர்கள் நேரடியாக அவதானிப்பாளராக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு நிதியமைச்சு அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் இன்று வரை அந்த நீதியமைச்சு அதுக்கான அனுமதியை வழங்கியிருந்தது. இன்று வரை அதுக்கான எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லை. அதே போன்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய
விசேட குழுவினரும் இங்கே வந்து அந்த அகழ் நடவடிக்கையின் போது நேரடியாக பார்வையிடுவார்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டது. இன்று வரை அது தொடர்பான எந்தவித தகவல்களும் இல்லை. அது எதனால் தடுக்கப்பட்டது? அவங்க அந்த குழு 2 குழுக்களும் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார்கள். அந்த 2 குழுக்களும் ஏன் செம்மணி பகுதிக்கு வரவில்லை? இதை எங்களுடைய தமிழ் தரப்பினர் கேள்வி எழுப்பினார்களா? இதை மக்கள் மத்தியில கொண்டு வந்தார்களா? ஏன் அது தடுக்கப்பட்டது? ஏன் அவர்களுடைய வருகை என்பது இல்லாமல் போனது? அதுக்கான அரசியல் காரணம் என்ன? இல்லை வேறு காரணங்கள் இருக்கின்றதா என்பதை அவர்களால் மக்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை அவர்கள் எந்த ஒரு விடயத்திலுமே அவர்கள் இந்த விடயத்திலே ஒரு அக்கறை செலுத்தியதாக தெரியவில்லை. ஆகவே செம்மணி விவகாரத்தை தமிழ் மக்களுக்கு ஏதாவது கிடைக்கின்ற நன்மைகளை நாங்கள் தடுத்து விடக்கூடாது என்பதற்காக ஒதுங்கியதாக நாங்கள் கருதிவிட முடியாது. அவர்கள் இந்த விடயத்திலே ஏன் தலையிடுவான் என்று அவர்கள் ஒதுங்கி வேறு தங்களுடைய அரசியல் விடயங்களை முன்னகர்த்தி வருவதாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து செம்மணி புதைகுழியின் 3வது கட்ட அகழ்வுப் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 12வது நாள் இன்று அங்கே அகழ்வுப் பணி தொடர்ந்து அங்கே எலும்புக்கூடுகள் அகன்றெடுக்கப்பட்ட விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இன்று தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் அந்த முடிவுகள் வந்த பின்பும் கூட ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்த விடயங்களை பார்த்திருந்தோம். சில நாட்களுக்கு முன்னதாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் நாளைய தினம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விஜய் அவர்கள் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பாக முதலில் நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை எங்கள் அவர்களுக்கு கூறுங்கள். உண்மைதான மிகப்பெரிய இழுபறிக்கு மத்தியிலே ஒவ்வொரு மனத்தியாளங்களும் பரபரப்பான கட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு தமிழ்நாடு கடந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த இடத்துல ஏற்பட்டிருந்தது. இந்த இழுபறிகள் காரணமாக இறுதியாக இன்றைய தினம் ஒரு சில மனத்தியாளங்களுக்கு முன்னர் தமிழக தாயக நேரத்தின்படி இன்றைய தினம் முன்னிரவு அளவிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக பொறுப்பு ஆளுநரை நேரடியாக சந்தித்து 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தோடு அவர் அங்கே சென்று தான் ஆட்சி அமைப்பதற்குரிய அழைப்பை விடுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன் அடிப்படையிலே பொறுப்பு ஆளுநர் அவர்களும் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவரை ஆட்சி அமைக்குமாறு அவர் உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்திருக்கின்றார். இதையடுத்து நாளைய தினம் 10 மணிக்கு அந்த நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கின்ற நிகழ்வு நாளைய தினம் 10 மணிக்கு இடம்பெற இருக்கின்றது. ஆகவே நாளை மே மாதம் 10ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதோடு மேலும் அமைச்சர்களும் பதவியேற்க இருக்கின்றார்கள். 14ஆம் தேதிக்கு முன்னர் பெரும்பான்மையை இவர் நிரூபிக்க வேண்டும். இவர்கள் இப்போது ஆதரவு கடிதங்களைத்தான் இவர்கள் அங்கே வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த இடைப்பட்ட நாட்களில் 10ஆம் தேதி நாளைய தினம் முதலமைச்சராக விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் நாளைய தினம் முக்கியமான அமைச்சுகள் பொறுப்பேற்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதிலே தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் இப்போது இவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியதாகத்தான் கூறியிருக்கின்றார்கள். அதாவது இடதுசாரி கட்சிகள் 4 எம்எல்ஏக்களும் ஒரு முஸ்லீம் கட்சி இந்தியன் லீக் முஸ்லீம் கட்சி 2 எம்எல்ஏக்களையும் விடுதலை சிறுத்தைகள் 2 எம்எல்ஏக்களையும் 8 எம்எல்ஏக்கள் இன்றைய தினம் இந்த ஆதரவை வழங்கியதன் ஊடாக அவர்கள் நிபந்தனைக்கு ஆதரவாக கூறியிருக்கின்றார்கள். காங்கிரஸ் முதல் முறையாக அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அமைச்சுகள் பொறுப்பெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் ஒரு 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் நாளைய தினம் முதலமைச்சரோ விஜயோடு சேர்த்து அவர்கள் பொறுப்பேற்பார்கள். அதற்கு பின்னர் பெரும்பான்மையை நிரூபித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதவிகளை ஏற்று 14ஆம் தேதிக்கு முன்னர் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்ததற்கு பிற்பாடு ஏனைய அமைச்சரவை விரிவாக்கம் இடம்பெறும் என்று இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு நீண்ட இழுபறிகளுக்கு மத்தியிலே விஜய் அவர்கள் பொறுப்பேற்பாரா இல்லையா, ஒரு களம் வேறு விதமாக மாறியிருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள். விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஒரு சிக்கல்கள் தொடர்கின்றது. பல்வேறு நெருக்கடிகள் இவ்வாறான பின்னணிகள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலைமையிலே இன்றைய தினம் எல்லாம் சுமூகமாக முடிவுக்கு வந்து எல்லோருமே எதிர்பார்த்ததை போன்று தமிழகத்திலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிகப்படியான ஆசனங்களை பெற்று, அதாவது 108 ஆசனங்களை பெற்று அதிலே ஒரு தொகுதியிலே விஜய் அவர்கள் தன்னுடைய பதவியை
ராஜினாமா செய்கின்ற நிலைமையிலே 107 ஆசனமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய உண்மையான சட்டமன்ற பலம் காணப்படுகின்றது. ஆகவே அதிகப்படியான எண்ணிக்கை பெற்ற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிலான ஒரு கூட்டணி அரசாங்கம் நாளைய தினம் மலர இருக்கின்றது. நிறைய இழுபறிக்கு பின்னர் இவ்வாறான ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. நாளை அந்த விடயங்களை பார்க்கலாம். ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு கேள்விகள் இருக்கிறது. அதாவது இதற்கு முன்னர் ராமச்சந்திரன் 7ஆம் தேதி பதவியேற்பார் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த பதவியேற்பதை நடத்த முடியாத ஒரு தடைப்பட்ட நிலைமையை பார்த்திருந்தோம் எல்லோரும். அதற்கு என்ன காரணம் என்று அறியக்கூடியதாக இருந்தது? எல்லோருமே பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுமே 4ஆம் தேதி முடிவுகள் எண்ணப்பட்டு பெரும்பாலும் வந்து மே 5ஆம் தேதி அதற்கான முழுமையான ஒரு உத்தியோகபூர்வமான நிலைப்பாடுகள் வெளிவந்திருந்தது. அந்த வகையிலே இவர்கள் 6ஆம் தேதி அளவிலே இவர்கள் அதற்கான உரிமை கோரி 7ஆம் தேதி பதவியேற்பு என்கின்ற அளவில் தான் நிலைமைகள் இருந்தது. ஆனால் முதல் தடவையாக விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களை சந்தித்து பின்னர் ஆட்சி அமைக்க கோரிய முறைமை என்பது உண்மையிலே ஒரு அதாவது இருக்கின்ற ஏற்கனவே சட்ட ஏற்பாடுகளுக்கு மாறாக அமைந்ததுதான் இதுக்கு அடிப்படை காரணமாக சொல்லப்பட்டு வருகின்றது. உண்மையிலே சமூக வலைத்தளங்கள், பிரதான ஊடகங்கள் அனைத்திலுமே சொல்லப்பட்ட விடயம் பாரதிய ஜனதா கட்சி பின்னிருந்து ஆளுநர் ஊடாக விஜய் அவர்களை பொறுப்பேற்க விடாமல் தடுக்கின்றது, சதி செய்கின்றது என்பதாகத்தான் எல்லோருமே கூறினார்கள். அதாவது விஜய் அவர்கள் 107 சட்டமன்ற உறுப்பினர்களோடு காங்கிரசுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களாக இணைத்து 112 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு அவர் கூட்டணி ஆட்சிக்காக அவர் ஆளுநரிடம் அனுமதி கோருகின்ற வகையிலே கடிதம் கொடுத்திருந்தார். அதைத்தான் ஆளுநர் அவர்கள் இன்னும் பெரும்பான்மைக்கு 6 இடங்கள் தேவை, அந்த 6 இடங்களை பெரும்பான்மை நாடாளுமன்ற சட்டமன்றத்துடைய பெரும்பான்மையை உறுதி செய்துவிட்டு நீங்கள் வாருங்கள், அதற்கு பின்னர் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அழைப்பதை பற்றி பரிசீலிக்கலாம் என்பதாக அவர் கூறியதுதான் ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக இருந்தது. அதாவது ஒரு பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற ஒருவருடைய பதவி பிரமாணத்தை கூட ஆளுநர் வேணும் என்று நடத்தி கொண்டிருக்கிறார் தான் எல்லோருமே சுட்டிக்காட்டப்பட்டது. உண்மையிலே இந்திய சட்ட ஏற்பாடுகளின்படி இவ்வாறான ஒரு நிலைமைகளிலே ஒரு சட்டமன்றத்திலே ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையுமாக இருந்தால், ஒரு அறுதி பெரும்பான்மை எந்த ஒரு தரப்புமே கட்சியோ கூட்டணியோ பெறாத ஒரு நிலைமை ஏற்பட்டால், அதிகூடிய ஆசனங்களை பெற்ற இடங்களை பெற்ற கட்சிக்கு முதலிலே தார்மீக ரீதியாக அவர்களுக்கான அழைப்பை ஆளுநர் விட வேண்டும். அதாவது அவர்களுக்கான வாய்ப்பு என்பது முதல் தெரிவு அவர்களுக்குத்தான். ஆகவே அவர்கள் அவ்வாறு அதுக்கான கோருகின்ற போது கூட அந்த விடயத்தை குறிப்பிட்டு, நாங்கள் இந்த தேர்தலின் மூலம் அதிகூடிய இடங்களை பெற்ற முதன்மையான கட்சி என்ற அடிப்படையிலே இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களோடு நாங்கள் இருக்கின்றோம், ஆகவே எங்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்குமாறு கோரி இவர்கள் அந்த அத்தனை எம்எல்ஏக்களுடைய கையொப்பத்தோடு இவர்கள் அந்த கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் இந்த வழமைக்கு மாறாக விஜய் தரப்பு காங்கிரஸ் கட்சியோடு சேர்த்து 112 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கையொப்பத்தோடு அவர்கள் அங்கே சென்று வழங்கியதுதான் சிக்கலுக்கான அடிப்படை என்று சொல்லப்படுகின்றது. முதலிலே தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியாக இவர்கள் அணுகியிருந்தால் 7ஆம் தேதி இவர்களுக்கான பதவியேற்பு விழா இடம்பெற்றிருக்கும். அதற்கு பின்னர் ஒரு குறிக்கப்பட்ட நாட்கள் ஆளுநர் அவாசம் வழங்கியிருப்பார். அதுக்கு பின்னர் அவர்கள் பெரும்பான்மையை காட்டியிருக்க வேண்டும். அந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கும். ஆனால் இவர்கள் கூட்டணி ஆட்சிக்கான அனுமதியை கேட்டபோது, கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் 118 காட்ட வேண்டும். 118 காட்டாத பட்சத்திலே ஆளுநரால் இவர்களால் அழைப்பு கொடுக்க முடியாது. ஆகவே 118 காட்டவில்லை, 112 தான் இவர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு தரப்புக்கு முதலமைச்சராக பதவியை பிரமாணம் செய்து வச்சு அரசாங்கத்தை அவர்களுடைய கையில கொடுத்தால், குதிரை பேரத்தின் மூலமாக ஏனைய உறுப்பினர்களை அவர்கள் வளைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. இதன் காரணமாகவும் அவர்களுக்கான அந்த வாய்ப்பு முழுக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பிலிருந்து அணுகுமுறை தவறு காரணமாகத்தான் இந்த தாமதம் ஏற்பட்டது என்பதை மிக தெளிவாக ஆளுநர் அலுவலகம் தெரியப்படுத்தி இருக்கின்றது. அந்த விடயங்களுடைய உண்மைத்தன்மைகளை நாங்கள் ஆராய்கின்ற போதும் இதுதான் உண்மை நிலவரம். இதை வைத்துக் கொண்டு இவர்கள் தங்களுக்கான ஒரு சாதகமான நிலைமை ஏற்படுத்துவதற்காக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இவர்கள் அந்த சில நாட்களாக தொடர்ந்து அந்த பரப்புரை மேற்கொண்டார்கள், தங்களை பதவியேற்க விடாமல் தடுக்கின்றார்கள் என்று. இது அவர்களுக்கு நன்றாகவே பின்னர் அலசி ஆராய்ந்த போது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு விடயம் என்ற வகையிலே அவர்கள் மேலும் கூட்டணிக்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அவ்வாறான ஒரு நிலைமையில் தான் இன்றைய தினம்
அது ஒரு இறுதி வடிவத்தை அடைந்து 120 என்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு நடிகர் விஜய் அவர்கள் நாளைய தினம் பொறுப்பேற்க இருக்கின்றார். ம். இதன் பின்னணியில் எவ்வளவு இருக்கின்றதோ கடவுளுக்கு தான் தெரியும். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் காலம் கடந்து செல்ல செல்ல எல்லாம் தெளிவாக வெளிவரும் என்று நம்பலாம். இதே நேரத்தில் இப்போ நீங்கள் இந்த விடயங்களை கூறும் பொழுது 3-4 தடவைகளாக ஆளுநர் அலுவலகத்துக்கு சென்று பல தடவைகள் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அந்த சந்திப்புக்கு பின்னரும் தடைப்பட்டதுக்கு என்ன காரணம்? உண்மையில இன்றைய தினம் 4வது அந்த தேர்தலுக்கு பின்னர் 4வது தடவையாக விஜய் அவர்கள் ஆளுநர் அலுவலகத்துக்கு சென்றுதான் இன்று அவருடைய அந்த இறுதி இலக்கை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். இதற்கு முன்னர் 3 தடவைகள் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். இதற்கு முன்னரும் ஆளுநரை சென்று ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை கோரியிருக்கின்றார். அப்போது 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற எண்ணிக்கையோடு அவர் அங்கே சென்றிருக்கின்றார். அவ்வாறு செல்கின்ற போது 107 தமிழக வெற்றி கழகம், 5 காங்கிரஸ், 112 அதைவிட திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏனைய சிறுபான்மை கட்சிகளாக அங்கே கூட்டணியில இருந்த இடதுசாரி கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லி அவர்களுக்கு 2 ஆசனங்களும், இந்தியன் லீக் முஸ்லிம் கட்சி 2 ஆசனங்களையும், விடுதலை சிறுத்தைகள் 2 ஆசனங்களோடும் காணப்பட்ட. ஆகவே அந்த 4 கட்சிகளையும் தலா 2 பேர் என்ற அடிப்படையிலே 8 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆகவே இது 120 என்கின்ற நிலையிலே அவர்கள் இந்த நிலையை எட்டி இருந்தார்கள். அதை விட ஒரு தகவல் வந்தது. அதிலே இந்தியன் லீக் முஸ்லிம் கட்சியிலிருந்து ஒருவரை இவர்கள் அதில் இணைத்துக் கொண்டும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து 2 பேர் சட்டமன்றத்தில் தெரிவாக இருந்தார். அதில் ஒருவரை இவர்கள் தங்களுக்கு ஆதரவு வழங்கியதாக அவருடைய பெயரையும் அவருடைய ஒப்புதல் கடிதத்தையும் ஆளுநர் அவர்களுடைய வழங்குவதற்கு இவர் சென்றது. ஆனால் இவர் ஆளுநர் அலுவலகத்தை சென்று அந்த ஆதரவு கடிதத்தை வழங்குகின்ற தருணத்திலே இந்த கட்சிகள் மறுப்பு தெரிவிக்கின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய ஆதரவை உறுதிப்படுத்திய நிலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்தியன் லீக் முஸ்லிம் கட்சியும் தாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த விதமான ஆதரவும் வழங்கவில்லை என்றும், அது ஒரு பொய்யான தகவல் என்றும், தாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு தாங்கள் தொடர்ச்சியாக பயணித்து வருகின்றோம் என்றும் ஸ்டாலின் அவர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்டம் தொடர்பாக முடிவெடுப்போம் என்பதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதே நேரத்திலே டிடிவி தினகரன் உடனடியாகவே இந்த விடயம் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த ஒருவரும் அங்கே விஜய்க்கு ஆதரவு வழங்கியதாக தெரிந்ததற்கு பிற்பாடு அவர் ஆளுநர் அலுவலகத்துக்கு உடனடியாக ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார். தன்னுடைய வேட்பாளரை காணவில்லை, இவர்கள் கடத்தி விட்டார்கள், அவர்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று. ஏற்கனவே தான் முதல் நாள் தன்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினரிடம் கையெழுத்து பெற்றதாகவும், அதாவது விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்கட்சியாக செயல்படுவேன் என்று கூறியிருக்கின்றது. ஆகவே அடுத்தபடியாக 3வது இடத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும், அப்போது அதுக்கான பெரும்பான்மை அவர் காட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்று டிடிவி தினகரன் அவர்கள் ஆளுநர் அவர்களை நேரடியாக சந்தித்து ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அதாவது தன்னுடைய கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை இவர்கள் குதிரை பேரத்தின் மூலமாக இவர்கள் வளைத்திருக்க வேண்டும், இல்லை மோசடியாக அவருடைய போலியான கையெழுத்தின் மூலமாக அவருடைய ஆதரவை இவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்றால், நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆட்சி அமைப்ப அழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஆதரவு கடிதத்திலே அவரும் என்னோடு இணைந்து கையெழுத்து வைத்திருந்தார். அந்த கடிதத்தையும் அவர் அங்கே ஆளுநரிடம் வழங்கியிருந்தார். ஆக இந்த விடயம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தது என்றால், ஏற்கனவே விஜய் அந்த காமராஜர் என்கின்ற அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை போலியான கடிதத்தின் மூலமாகத்தான் வழங்கியிருந்தார் என்ற விடயம் அந்த கட்சியைச் சேர்ந்த பொதுச் செயலாளரை முறைப்பாடு செய்ததற்கு பிற்பாடு விஜய் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகின்ற அத்தனையுமே மீள் பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இவர் வீட்டிலிருந்து வெளிக்கிடுகின்ற போது 120 இருந்தது. ஆளுநர் அலுவலகத்துக்கு சென்று சந்தித்து ஆட்சி அமைக்க கோருகின்ற கடிதத்தை வழங்குகின்ற போது அது 116 குறைந்திருந்த ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தின ஆளுநருக்கு. ஏன்னால் இவர்களுடைய இந்த ஆதரவு கடிதத்தை நம்பலாமா, இல்லை நாங்கள் முடிவெடுக்கின்ற போது மேலும் இதிலிருந்து இவர்கள் விலகிச் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா, இல்லை இதிலே எத்தனை போலி கடிதங்கள் இருக்கின்றது என்பதெல்லாம் பல கேள்விகள் இருந்தது. அதன் காரணமாகத்தான் இந்த குழப்பங்கள் இந்த 2-3 சந்திப்புகளிலே கடந்த நாட்களிலே மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் எல்லாம் இடம்பெற்று மாறி மாறி பரவு. நேற்றைய தினம் முழுக்க இந்த டிடிவி தினகரன் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை கடத்தி விட்டார்கள், குதிரை பேரத்தின் மூலமாக அவரை எங்கோ ஒன்றை கடத்தி வைத்திருக்கின்றார்கள் என்பதாக எல்லாம் கூறப்பட்ட நிலைமையில அவர் மீண்டும் வந்து டிடிவி தினகரனோடு ஊடகங்களை சந்தித்ததெல்லாம் நடைபெற்றது. ஆகவே இந்த இழுபறிகள்லாம்
மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் இப்போது இன்றைய தினம் விஜய் அவர்கள் அங்கே செல்கின்ற போது தனக்கு ஆதரவு வழங்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதிகளையும் அவர் அங்கே ஆளுநர் அலுவலகத்துக்கு அழைத்து சென்று அவர்களோடு இணைந்ததாக அந்த ஆட்சி அமைக்க கோருகின்ற கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கியிருந்தார். ஆகவே அந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் அந்த இடத்துல இருந்ததன் காரணமாக ஓரளவு இந்த சர்ச்சைகள் முற்று பெற்று அந்த 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்க கோருகின்ற விஜய் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாளைய தினம் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து தமிழக வெற்றி கழக தலைமையிலான கூட்டணி நாளைய தினம் அரசாங்கம் பொறுப்பேற்க இருக்கின்றது. நிறைவாக இப்ப நிறைய இழுபறிகள் கடந்த 4 நாட்களாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மாறி மாறி ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கு செல்வதும் போவதும் வருவதுமாக இருந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தேர்தல் பிரச்சாரம் காலங்களில் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தது விஜயனுடைய இந்த கட்சி. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த தொங்கும் நாடாளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 13 எம்எல்ஏக்கள் இந்த கூட்டுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், சரி, இப்பொழுது தற்காலிகமாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும், விஜய் அவர்கள் பதவி ஏற்று விடுவார்கள். ஆனால் சிக்கல் என்னவென்றால், விஜய் அவர்கள் விரும்பிய மாதிரி ஆட்சி அமைக்க முடியுமா அல்லது நெருக்குவாரங்கள் ஏற்படுமா சில வாரங்களில் சில மாதங்களில் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? உண்மையில் அவ்வாறான ஒரு நிலைமை தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. என்னால் இந்த அரசாங்கம் ஒரு நிலையாக செல்லுமா என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. என்றால் இந்த தேர்தல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என்று ஒரு 4 முனை போட்டி நிலவியது. அதிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதான இலக்கு என்பது தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரதான ஒரு பிரச்சாரத்திலே பிரதானமாக முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். அப்படிப்பட்ட நிலைமையிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருந்த அந்த 13 குறிப்பாக 5 கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 13 சட்டமன்ற உறுப்பினர்களை உள்வாங்கியதாக இடம்பெறுகின்ற ஆட்சி என்பது இதுல திராவிட முன்னேற்ற கழகம் பங்கெடுக்காவிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கின்றது என்பதாக பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது. இது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி இருக்கின்றது. குறிப்பாக ஆரம்பத்திலே நடிகர் விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வாரிசு அரசியல் என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டுத்தான் அவர் அதில் ஒரு காரணமாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கொண்டால் அந்த காங்கிரஸ் கட்சியும் ஒரு வாரிசு அரசியலை முதன்மைப்படுத்திய ஒரு கட்சியாக தான் தேசிய ரீதியாக பார்க்கப்படுகின்றது. திராவிட முன்னேற்ற கழகமாவது 3 தலைமுறை அரசியல் காணப்படுகிறது. அங்கே கிட்டத்தட்ட 5 தலைமுறை அளவுக்கு ஜவஹர்லால் நேருவிலிருந்து தற்போதைய பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி வரை அவ்வாறான ஒரு 5 படிமுறை வாரிசு அரசியல் என்பது இப்போது அங்கு காங்கிரஸில கோலோச்சி கொண்டிருக்கிறது. ஆகவே அது எவ்வாறு சாத்தியம் என்கின்ற ஒரு கேள்வி. அதாவது வாரிசு அரசியலுக்கு எதிராகவே பிரதானமாக மக்களிடையே வாக்கை ஆணையை கோரிவிட்டு ஆட்சி அமைப்பதற்காக அவ்வாறான வாரிசு அரசியலில் ஊறிப்போன ஒரு கட்சியோடு ஆட்சி அமைப்பது என்பது மக்கள் மத்தியிலே ஒரு சில தரப்பினரால் அது ஒரு கேள்விக்குறியோடு பார்க்கப்படுகின்ற அவர்களுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அது தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பங்காளி கட்சிகள் அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான தேர்தல் முன்வைப்பு என்பது மதவாத சக்திகளை தமிழகத்திலிருந்து வேறறுக்க வேண்டும் என்பதுதான். அதாவது மதவாத சக்திகளுக்கு எதிரான கூட்டணியாகத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அமைந்தது. எப்போதுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள், இந்த இந்தியன் லீக், முஸ்லிம் கட்சி, இவ்வாறான கட்சிகள் எல்லாமே ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான தளத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மதவாத கட்சியாக பார்த்துக்கொண்டு மதவாதத்துக்கு எதிரான தரப்புகளுடைய கூட்டணியாகத்தான் அவர்கள் தங்களை நியாயப்படுத்துவார்கள். ஆகவே இப்போது அந்த தரப்புகள் இப்போது விஜய் தரப்புக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள். ஆகவே விஜய் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு இந்த அரசாங்கத்தை முன்னெடுக்கின்ற போது மத்திய அரசாங்கத்திடமிருந்து வருகின்ற அழுத்தங்கள் என்பது நிச்சயமாக இந்த தரப்புகளினால் முற்றுமுழுதாக நிராகரிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். ஏன்னால் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கொள்கை நிலப்பாடு உடையவர்கள். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வருகின்ற தலையீடுகள் எல்லாமே ஒரு மாநில உரிமைகளை கேள்விக்குள்ளாகக்கூடிய வகையிலும் ஒரு மத ரீதியான மத விடயங்களை மேம்படுத்தக்கூடிய வகையிலான தலையீடுகளாகத்தான் இருக்கும். அவ்வாறு வருகின்ற போது அதை விஜய் அவர்கள் எதிர்த்தால் அவருடைய மத்திய அரசினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரும். ஆதரித்தால் ஆதரவு வழங்கிய கூட்டணி கட்சிகளுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். ஆக அவர்களுக்கு இருதலை கொள்ளி
எறும்பினுடைய நிலையாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமை இருக்கும். சொல்வதை போன்று நித்திய கண்டம் பூர்ண ஆயுஸ் என்பதை போன்றுதான் இவர் எப்போதுமே தினம் தினம் செத்து செத்து பிழைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். மற்றது இந்த நாளைய தினம் பதவியேற்றதுக்கு பிற்பாடு தான் தெரியும். தற்போது வரை காங்கிரஸை தவிர்த்து இடதுசாரி கட்சிகள் 2 மற்றும் விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் லீக் முஸ்லிம் கட்சி ஆகிய 4 தரப்புகளும் வெளியிலே இருந்து நிபந்தனையற்ற ஆதரவு என்கின்ற ஒன்றைத்தான் கூறியிருக்கின்றார்கள். வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொன்னால், தங்களுக்கு ஏற்புடையதல்லாத ஒரு விடயத்திலே இந்த அரசாங்கம் ந செயல்படுமாக இருந்தால், உடனடியாக தங்களுடைய ஆதரவை அவர்கள் விலக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. காங்கிரஸ் இப்போது வரை அமைச்சரவையிலே பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இவர்கள் அமைச்சரவை பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட துணை முதலமைச்சர் மற்றும் முக்கியமான அமைச்சு பதவி தங்களுக்கான ஒரு நிபந்தனையாக முன்வைத்தனால், இறுதியாக அவர்கள் ஆதரவு வழங்கினால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற அளவிலே நிலைமை இருந்தது. ஆக அவர்கள் இறுதியாக நேற்றைய தினம் ஆதரவு வழங்கியதாக இருந்து இன்றைய தினம் என்று இழுபறிப்பட்ட போதே இடையில பேச்சு வந்தது. துணை முதலமைச்சர் பதவியை கோருகின்றார்கள், ஒரு அமைச்சு பதவியை கோருகின்றார்கள் என்று. அடுத்ததாக மாநிலங்களவையிலே ஒரு எம்பி பதவியையும் அவர்கள் இப்போதே உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக கூறப்பட்டது. ஆனால் இன்று வெளிப்படையாக சொல்லப்பட்ட 2 தரப்பிலும் சொல்லப்பட்டபடியே நிபந்தனையற்ற முறையிலே வெளியிலிருந்து ஆதரவு என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் அமைச்சரவை பதவியேற்று இந்த அரசாங்கம் முழுமையாக செயல்படுகின்ற போதுதான் இவர்களும் இந்த கட்சிகளும் அமைச்சரவையில பங்கெடுத்து விட்டால் இவர்கள் நினைத்த பாட்டிலே வெளியேறிவிட முடியாது. ஆனால் வெளியிலிருந்து ஆதரவு கொண்டு வருகின்ற போது இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்கின்றது. அதை விட ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஒப்புதலோடு வேணால் இந்த காங்கிரஸ் முற்றிலுமாகவே திமுகவோடு உறவை துண்டித்து விட்டு இங்கு வந்திருக்கின்றது. இந்த 4 கட்சிகளும் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு வழங்கினால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தங்களுடைய உறவு தொடரும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது ஒரு நெருடலான ஒன்றாக இருக்கின்றது. ஏனால் மு.க.ஸ்டாலின் அவர்களுடனான உறவு என்பது நிச்சயமாக இப்ப அவர் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார், விஜய் அவர்களுக்கு வாழ்த்து கூறி இந்த அரசாங்கம் இந்த மக்கள் நலத்திட்டங்களை எல்லாம் இடையறிந்து போகாது தொடர்ந்து செயல்பட வேண்டும், அதற்கான வாழ்த்துக்களை ஆதரவை தெரிவிப்பதாக கூறியிருக்கின்றார். தாங்கள் ஆட்சி அமைப்புக்கு எந்தவித இடையூறையும் ஏற்படுத்த மாட்டோம் என்று கடந்த நாட்களிலிருந்து கூறி வருகின்றார். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு இத்தனை ஆண்டு கால தங்களுடைய சாம்ராஜ்யம் சரிபடைந்திருக்கிற நிலைமையிலே அதை வீழ்த்தியோர் தரப்பினுடைய ஆட்சி சுமூகமாக செல்வதை இவர்கள் ஒருபோதுமே விரும்ப மாட்டார்கள் என்பது சாதாரண மனித இயல்பு. ஏனால் அவர்கள் சாதாரணமாக சரி பரவாயில்லை, சீமானுடைய நாம் தமிழர் கட்சியை போன்று மக்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அவர்களுக்கான ஆட்சி செய்வோம், இல்லை என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் முயற்சி செய்வோம் என்பதாக திருப்தி அடையக்கூடிய தரப்புகள் அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக ஒரு மு கருணாநிதி அவர்களுடைய காலத்திலிருந்து தற்போதைய உதயநிதி ஸ்டாலின் வரை அவர்கள் தங்களுடைய எதிர்கால அரசியல் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஏற்றவாறு ஒரு நீண்டகால இலக்கோடு அவர்கள் அரசியலில் தங்களை தகவமைத்து வைத்திருப்பவர்கள். அது சார்ந்து பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களையும் முதலீடுகளையும் அவ்வாறாக இவர்கள் உருவாக்கி வைத்திருப்பவர்கள். ஆகவே தங்களுக்கு எதிராக ஒரு தரப்பு, தங்களை வீழ்த்தி ஒரு தரப்பு அரசியலிலே பலம் பெற்று வருவது என்பது தங்களுடைய எதிர்கால அரசியல் கனவுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பான ஒன்றாக இவர்கள் நிச்சயமாக கருதுவார்கள். ஆகவே தங்களுடைய கூட்டணியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுடைய கடிவாளம் என்பது ஸ்டாலினுடைய கையில் தான் இருக்க போகின்றது என்பதாக இப்போது பேசப்படுகின்றது. ஆகவே அதை மறுப்பதற்கு கூட இல்லை. ஆகவே விஜய் அவர்கள் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம், பேயோடு பிசாசோடு இணைந்து பெரும்பான்மையை காட்டி ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்கின்ற அளவில் தான் இருக்கின்றார்கள். இன்று இவர்கள் கூறுகின்ற ஒரு விடயம், மதவாத கட்சி உள்ளே வந்து விடக்கூடாது, இல்லை மதவாத கட்சியான பாரதிய ஜனதா கட்சி பின்கதவு வழியாக ஆளுநர் ஊடாக குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை இங்கே கொண்டு வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஆதரவை விஜய் அவர்களுக்கு வழங்குகின்றோம் என்று. ஆகவே அதுல எல்லா விடயத்திலுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில உரிமை மீதான தலையீட்டுக்கு எதிராகவும் தான் நாங்கள் இந்த ஆதரவை வழங்குகின்றோம் என்று கூறுகின்ற போது, உங்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் எல்லாம் இவர்களுடைய அரசியல் பலகீனத்தை காரணமாக வைத்துக் கொண்டு மத்திய அரசாங்கம் பல்வேறு நெருக்குவாரங்களை கொண்டு வந்து பல்வேறு விடயங்களை தமிழக அரசின் மீது திணித்தது. அது அவர்களுக்கான ஒரு எதிர்மறையான விடயமாக தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு வரப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே. அது மட்டுமல்ல, இவர்களுடைய அரசியல் உறுதிப்பாட்டை கூட கேள்விக்குள்ளாக்கியது. ஒரு ஆண்மையோடு தமிழகத்தினுடைய உரிமைக்காக நின்று குரல் கொடுக்க முடியாது, மத்திய அரசாங்கத்தினுடைய அடிமைகளாக இல்லை அவர்களுடைய அழுத்தங்களுக்கு அடிபணியக்கூடிய தரப்பாக இவர்கள் செயல்படுகின்றார் என்ற விமர்சனம் என்பது பரவலாக முன்வைக்கப்பட்டது. அதுதான் 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான அடிப்படை காரணமாக இருந்தது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய
அழுத்தங்களுக்கு அடிபணிந்து அதனுடைய பி டீமாக இல்ல பினாமியாக இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது என்ற எதிர்க்கட்சிகளுடைய வலுவான பரப்புரைதான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் தேனாறு பாலாறு ஓடும் என்று மக்கள் வாக்களிக்கவில்லை. அதிமுக அரசாங்கத்தின் மீதான இவ்வாறான அதிருப்திகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான வாய்ப்பை திறந்து கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இப்போது விஜயனுடைய நிலைப்பாடும் அவ்வாறுதான் இருக்கின்றது. தனிப்பெரும்பான்மையோடோ இல்ல கூட்டணி பலத்தோடோ அதை சரியான முறையில ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியோடு பயணிக்காத நிலைமையிலே மத்திய அரசாங்கத்திற்கு அவ்வாறு நெருக்குவாரங்கள் வருகின்ற போது எந்த நேரமுமே இந்த மீளவர்கள் ஆதரவை எவ்வாறு ஆளுநர் அலுவலகத்துக்கு செல்லும் போது ஆதரவு வழங்குவதாக கூறியவர்கள் அங்கே சென்றதுக்கு பிற்பாடு நாங்கள் ஆதரவு வழங்கல் என்று பகிரங்கமாக அறிவித்தார்களோ அதே போன்ற ஒரு நிலைமை எப்போதும் இவர்களுக்கு ஏற்படலாம் என்ற காரணத்தினால் இந்த விடயங்களை அவதானிக்கின்ற போது ஒரு நிலையற்ற நிச்சயமற்ற தன்மையோடு இந்த விஜயனுடைய அரசாங்கம் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் அவதானிக்கப்படுகின்றது. பொறுத்து பார்ப்போம். சரி, தமிழக மக்கள் மாற்றம் வேணும் என்று விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதையும் அவர்கள் ஒரு தடவை அனுபவித்து பார்க்கலாம். சில வேளைகளில் அது அவர்கள் விரும்புகின்ற அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம், இல்லை என்றால் அதற்கான விளைவுகளையும் அவர்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கும். இப்போ நீங்கள் கூறியது போல் பாஜக பிஜேபி எவ்வளவு ஆண்டுகளாக தமிழகத்தில் காலடி பதிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ஏதோ ஒரு வழியை அவர்களும் தேட முயற்சிப்பார்கள். ஏதோ அந்த மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி. ராமதரன், தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது இழுபறியின் பின்னர் நாளை விஜய் அவர்கள் பதவியேற்க இருக்கின்றார் என்ற தகவல்களை உயிரோடி தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடி தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.